வெளியிட்டது. நான் பார்வையாளர்கள் ஒருவராக அமர்ந்திருந்தேன். மேடையில் இல்லை, பார்வையாளர்களில் நான் ஒருத்தியாக அமர்ந்திருந்தேன். நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 9 பேர் பேசினாங்க. 9 பேரோ 10 பேரோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புத்தகத்தை கொடுத்து அதை பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. நிறைவாக கலைஞர் உரை நிகழ்த்த வேண்டும். இந்த பொதுவாக புத்தக வெளியீட்டு விழாவெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. நாங்க நிறைய பார்த்துருக்கோம். அந்த புத்தகம் கைக்கு வருவதே புத்தக வெளியீட்டு விழாக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி தான் வரும். அப்பதான் ரெடி ஆகுவாங்க. அப்படி வந்தாலும் அந்த வெளியீட்டு விழாவிலே பேசுகிறவர்கள் புத்தகத்தை எல்லாம் முழுக்க படிச்சுட்டு தான் பேசுவாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருத்தர் அந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதிருப்பாங்கல்ல, அந்த முன்னுரையை படிச்சுட்டு இவங்க பேசுவாங்க. இந்த இடத்துலயே 9 பேர் பேசணும். 9 பேருமே அந்தந்த புத்தகத்தை முழுமையாக படித்தார்களா என்று சொல்ல முடியாது. அதுல இருந்து அந்த முன்னுரையிலிருந்து சில தகவல்களை ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டே வந்தாங்க. இப்ப பட்டிமன்றத்திலே கூட எங்களுக்கு என்ன பயமா இருக்குன்னா, எங்களுக்கு எதிரணியில பேசுகிறவரை பார்த்து எங்களுக்கு பயமாவே இருக்கு. ஏன்னா அது தெரியும், சகோதரர் ராஜா தான் எனக்கு எதிரணியில பேசுவாரு, அதுல கவிதா ஜோகர் பேசுவாங்க. அவங்க ஒரு மாதிரி என்ன சிந்திப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்றது நமக்கு பழக்கத்தினால கத்துப்போம். எங்க பயம் யாரை பத்தி தெரியுமா? எங்க அணியிலேயே எங்களுக்கு முன்னாடி பேசுறாங்கல்ல, அவங்கள பத்தி தான். ஏன்னா நம்ம மொத்தம் இருக்கிறதே 3-4 பாயிண்ட். அதை சொல்றதுக்கு நமக்கு முன்னாடி 2 பேர் இருந்தா அவங்க அதை சொல்லிட்டு நாம அப்புறமா என்ன பேசுவதுன்னு ஒரு பயம் அவங்கள பத்தி தான் வரும். ஆனா ஒரு மேடையில் புத்தகங்களை பற்றி ஏற்கனவே 9 பேர் பேசிவிட்டார்கள். எல்லாருமே அப்ப மணி அடிக்கிறதுக்கு நடுவரெல்லாம் கிடையாது இல்லை, அதனால எல்லாரும் நிறைய நேரம் எடுத்துக்கிட்டு தான் பேசினாங்க. அப்பவே கலைஞர் அவர்கள் கொஞ்சம் மூப்பு எய்திய வயதுல தான் இருந்தார். நான் பார்வையாளராக நான் உட்கார்ந்து யோசிச்சேன், 9 பேர் பேசிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் என்ன பேச போறாரு? அவ்வளவு நேரம் அவர் மேடையில இருந்ததே ஒரு பெரிய விஷயம்தான். என்ன பேச போறாருன்னு ஆற்காடு வீராசாமி ஐயா அவங்க தான் அவரை கூட்டிட்டு மைக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பார். நான் கீழே இருந்தபோது ஒரு பேச்சாளராக அவர் ஏன் வெற்றி பெற்றார் என்பதை நேரடியாக அன்னைக்கு நான் பார்த்தேன். முதல் விஷயம், அந்த 10 புத்தகத்தையும் முழுமையா அவர் படிச்சுட்டு வந்திருந்தார். அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கணும். கேள்வி கேட்டாதான் நல்ல கேள்வி கேட்டாதான் நல்ல பதில் வரும். அது எப்படி உனக்கு தெரியும்? அவர் 10 புத்தகத்தையும் படிச்சாரா இல்லைன்னு உனக்கு எப்படி எனக்கு தெரியும்னா, 9 பேரும் அந்த புத்தகங்களை பற்றி என்னென்ன தப்பா சொன்னாங்களோ அது எல்லா சாயத்தையும் அவர் வெளுத்தார். இவர் இப்படி சொன்னாரு, அவர் சரியா படிக்கல, அதுக்கு 2 பக்கம் தள்ளி அதுக்கு பதில் இருக்கு, இந்த மாதிரி பேசுறாரு. பேசின 9 பேரும் எதையெல்லாம் விட்டுட்டாங்களோ, முக்கியமா சொல்ல வேண்டியது அத்தனையும் தன்னுடைய நினைவிலிருந்து அவர் சொன்னதை பார்த்த போது, ஒரு பேச்சாளராக ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த இடத்திலே முன்னாலே பேசியவர்களினுடைய பேச்சை வாங்கி, பட்டிமன்றத்தில் நாங்கள் அதை தானே செய்யறோம், எதிரணியினுடைய பேச்சிலிருந்து வருவதை எடுத்து அந்த பந்தையை திருப்பி அடிக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். நாம புது விஷயத்தை எடுத்தா ஜெயிப்பதை விட அதை அந்த ஆயுதத்தை வாங்கி நாம திருப்பி கொடுக்கணும். அதை எப்படி அவர் அலர்ட்டா செஞ்சாரு என்பதை அந்த மேடையிலேயே நான் தெரிந்து கொண்ட போது எனக்கு அது ஒரு பெரிய பாடமாகவே இருந்தது. அதை அவர் ஒரு பெரிய முயற்சி எடுத்து அப்பெல்லாம் பண்ணல. அதுதான் அவர் இயல்பு. ஒரு மேடைக்கு வந்தா, புத்தகம் வெளியிட வந்தால், அவர் அப்ப முதலமைச்சராக இருந்தார். அவர் பதவியில் இல்லாம இல்லை. ஆனால் 10 புத்தகத்தையும் படித்து விட்டு தான் மேடைக்கு வருவது என்கின்ற அளவு அவர் புத்தகங்களினுடைய காதலராக இருந்தார் என்பதை அந்த மேடையிலே நேரிலே நான் பார்த்தேன். அவரை பற்றி படித்த போது அதே அந்த சமயோகிதம் தான், அந்த குயிக் ரிட்டார்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், உடனடி பதில். நமக்கு எல்லாருக்கும் அது நடந்திருக்கும், எனக்கு நடந்திருக்கு. எவ்வளோ பட்டிமன்றம்லாம் முடிச்சு எங்கள் நடுவர் தீர்ப்பெல்லாம் சொல்லிடுவார். தீர்ப்பு சொல்லி முடிச்சு நாங்கள் ட்ரெயின்லாம் ஏறிடுவோம். அப்போதான் தோணும், ஐயோ ராஜா சார் இப்படி சொன்னதுக்கு நான் இப்படி பதில் சொல்லியிருக்கலாம். அப்போ தோணி என்ன பண்ணுவேன் அதில். அது பட்டிமன்றத்தையே விடுங்க, நம்ம வாழ்க்கையிலே அது நடக்கும். யாராவது ஒருத்தர் நம்மளை நக்கலாக பேசியிருப்பாங்க, அப்படி தானே? இந்த அனுபவம் உங்களுக்குலாம் கிடையவே கிடையாது. நக்கலாக பேசியிருப்பாங்க, அந்த நேரத்தில் புசு புசுன்னு கோவம் வருமே தவிர என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது.
வீட்டுக்கு வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஐயோ இதுக்கு இப்படி பதில் சொல்லியிருக்கலாமேன்னு அப்பதான் தோணும். அது அந்த வாய்ப்பு போனது தானே, இன்னொருத்தர் வந்தாலும் வந்து அப்படி பேச போறாரா? அந்த இடத்துல அந்த பதில் கலைஞர் அவர்கள் எதிர்கட்சியில் இருந்த போது, அப்போது ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது, முதலமைச்சராக இருந்த பெரியவர் பேசுகிற போது சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் எந்த குறையுமே கிடையாது, எல்லாமே சிறப்பாகத்தான் இருக்கு, ஒரே ஒரு குறை தான், ஒரு நல்ல எதிர்கட்சி இல்லையே என்பது ஒன்றுதான் இங்கே குறை என்று சொன்னார். ஏன்னா அப்ப எதிர்கட்சியாக திமுக இருந்தது. கலைஞர் உடனே எழுந்து பதில் சொன்னார், இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது, ஒரு வருஷமோ 2 வருஷமோ எலெக்ஷன் வரப்போகுது, வந்த பிறகு அந்த குறை உங்களுக்கு நீங்கி விடும் என்று சொன்னார். ஏனென்றால் நீங்க அப்ப எதிரில் தான் இருப்பீங்க. இது பாருங்க, பேசுகிறவர் பெரியவர், அவர் முதலமைச்சர், அவருடைய மனம் எந்த விதத்திலையும் புண்படாது. ஆனா சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லியாச்சு. முதலமைச்சராக அப்போது இருந்த ஐயா அவர்களே அதை ரசித்து சிரித்தார் என்று நான் படித்தேன். இது எல்லாமே ஒரு பேச்சாளருக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது என்பதை அவரிடமிருந்து திரும்ப திரும்ப பார்த்துக்கணும். 3வது விஷயம், இந்த மேடையில் சொல்லலாம், எல்லா கேமராவும் இருந்தாலும் சொல்லலாம்னு தான் நினைக்கிறேன். பட்டிமன்றம் என்கின்ற ஒரு அமைப்பில் தான் எதிர்க்கட்சிகளை பேச விட்டு கேட்கிற ஒரு நாகரிகம் இப்போதும் கூட இருக்கிறது. பெரும்பாலும் நமக்கு எதிரான கருத்துக்களை சொல்பவர்களை பேச விடுகிற பழக்கம் இப்போது இல்லை. பட்டிமன்றம் என்பதில் அது என்ன தொன்மையான தமிழ் கலை, அது எதிரில் இருக்கிறவங்கள முழுக்க பேச விட்டு கேட்கணும், அதில் நல்ல விஷயங்கள் இருந்தால் நம்ம எடுத்துக்கணும். எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா அவர்களும் சகோதரர் ராஜா அவர்களும் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய கோபாலபுரம் இல்லத்தில் ஒரு முறை அவரை சந்திக்க சென்றிருக்கிறார்கள். விஷயம் என்னவென்றால் மரியாதை நிமித்தம் சந்திப்பெல்லாம் கிடையாது, மதுரையிலே இருந்த ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனைன்றது வேணா, ஒரு பிரச்சனை, அந்த விஷயத்திலே அப்போது ஆளுங்கட்சியாக திமுக தான் இருந்தது, கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு சில விஷயங்கள் சரியாக நடக்கவில்லைன்னு சொல்லுவதற்காக ஐயாவுக்கு தான் அப்பாயின்மெண்ட், சகோதரர் ராஜா அவர்களும் கூட போயிருக்கார். அங்கே போன உடனே ஐயா வந்து எப்போவுமே தன்மையத்தான் பேசுவார், அவர் வார்த்தைகள் எப்போவுமே ஈரமும் குளிர்ச்சியும் மென்மையும் தான் இருக்கும். இவர் வந்து புசுன்னு பொறிஞ்சு கொட்டிட்டாரோ. அப்போ நடுவரே வந்து நம்ம சொல்லுவோம்ல, இரு ரொம்ப பேசுறாருன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அவர் சொல்லி இவர் புசுன்னு பேசிட்டார். பேசி முடிச்சப்பறம் தான் அவருக்கே கொஞ்சம் துணுக்கு இருந்தது, ஐயோ முதலமைச்சருக்கு எதிரில் ரொம்ப அதிகமாக பேசிட்டோமோ அப்படின்னு. ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்களேன், கொஞ்சம் கூட அவருடைய வேகமான பேச்சை கருத்திலே கொள்ளாமல் சொல்லப்பட்ட விஷயம் என்ன என்பதை மாத்திரம் கருத்திலே கொண்டு அப்ப சீஃப் செக்ரட்டரியா இருந்த ஒரு மேடமை கூப்பிட்டு இந்த விஷயத்தை உடனே கவனிங்க என்று அந்த இடத்திலேயே கலைஞர் உத்தரவு போட்டதை எங்கள் நடுவர் தான் சொன்னார். நான் வேற யார் சொல்லி இதை நான் இங்க மேடையில் சொல்ற அளவு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. எங்க நடுவரே சொன்னார், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது திருக்குறள். உன்னை எதிரில் வர்ற சொல்லி எதுவாக இருந்தாலும் சொன்னவங்க யாரு எதுக்கு அப்படி பார்க்காத, அதில் உண்மை இருக்கிறதா என்பதை பார்க்கிற போதுதான் நமக்கு அறிவு இருக்கிறது என்பது பொருள் என்பது வள்ளுவரனுடைய வாசகம். கலைஞர் அவர்களுக்கு அந்த தன்மை இருந்தது எங்கள் நடுவரே சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இந்த மூன்றுமே எங்களை மாதிரியான படைப்பாளிகளுக்கு மிக தேவை என்பதை அவரிடமிருந்து ஒரு பாடமாக நான் பயின்று கொண்டேன். கலைஞர் வசனம் எழுதிய பிறகுதான் தமிழ் சினிமாவினுடைய போக்கு என்பது ஒரு புது பாதைக்கு போனது என்பது எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு முன்பே இளங்கோவன் அவர்கள் அந்த பாதையை அமைத்தார், அறிஞர் அண்ணாவும் அதிலே இருந்தார். ஆனால் மிக மிக பெரிய வீச்சை சந்தித்தது கலைஞரனுடைய வசனம் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஏன் அவ்வளவு பெரிய வீச்சை அது சந்தித்தது என்று நான் யோசித்து பார்த்தேன். 2 மாபெரும் நடிகர்கள், இந்த தமிழ் மண் கண்ட மாபெரும் நடிகர்கள், நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். இந்த 2 பேரினுடைய திரையுலக வாழ்க்கைக்கு மிகப்பெரிய துவக்கத்தை கொடுத்தது நடிகர் திலகம் ஐயா அவர்களுக்கு பராசக்தி, எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு மந்திரி குமார். இந்த 2த்துக்குமே கலைஞரனுடைய வசனம் தான் இருந்தது. அதுதான் அவர்கள் இருவருக்கும் மிகப்பெரிய துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. நீங்கள் அவருடைய வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு புரியும். நடிகர் திலகம் அவர்களுக்கு எழுதப்படுகிற வசனங்கள் பெரும்பாலும் நல்ல நீளமாக இருக்கும்,
இன்னும் நடிகர் திலகம் அவர்களுக்கு அந்த லாங் ஷாட்ஸ் பிடிக்கும், நீண்ட வசனங்கள். அது அவருடைய முகத்தையே கேமரா தொடர 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 பேசுவது என்பது நடிகர் திலகத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருக்கு எழுதப்படுகிற வசனங்கள் மிக நீண்ட வசனங்களாக இருக்கும். மக்கள் திலகம் அவர்கள் சின்ன சின்ன ஷார்ட்ஸை தான் விரும்புவார். அதாவது அவருக்கு எழுதப்படுகிற வசனங்கள் சின்ன 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 அந்த 2 லைன் 3 லைன் வசனங்களாகவே இருக்கும். அது எப்படி ஒரு எழுதுகிறவர் ஒருத்தர் தானே, அப்போ 2 பேருக்கும் மாறி மாறி எப்படி அமைகிறது என்றால் அடிப்படையிலே கலைஞர் அவர்களே ஒரு நடிகர் தான். அவர் நாடக மேடைகளில் நடித்திருக்கிறார். மனோரமா ஆட்சியோட உதயசூரியன் என்ற நாடகத்தில் அவர் நடித்திருக்கின்றார். அப்போ ஒரு நடிகராக இருக்கிற போது தான் ஒரு நடிகனுக்கு அந்த வசனத்தை சொல்லுவதில் எது சரியாக இருக்குன்ற ஜட்ஜ்மெண்ட். இப்போ பராசக்தியில் நீங்கள் எல்லாரும் நம்ம அத்தனை பேரும் பார்த்த அந்த காட்சி, மறக்கவே முடியாத அந்த காட்சி, தமிழ் திரை உலக வரலாற்றிலே ஒரு புது மைல்கல்லை நாட்டிய படம் பராசக்தி. அதை அவர் கமல்ஹாசன் உட்பட எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் யார் நடிக்க போய் சான்ஸ் கேட்டாலும், அவர் நடிகர் ஆவாரா இல்லையா அதெல்லாம் வேறு விஷயம், யார் நடிக்கிறதுக்கு சான்ஸ் போய் கேட்டாலும் இந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க. எது? சிவாஜி ஐயா அவர்கள் கோர்ட்டில் பேசின அந்த பிரபலமான வசனம். அதை சொன்னாதான், அதை ஒருத்தர் சொல்லிட்டாதான் அந்த முதல் ஸ்டெப்பையே பாஸ் பண்ண முடியும். இது கூட இல்லை, 2வது விஷயம் ஒன்று சொன்னாங்க. இது எங்கள் அப்பாவே சொன்னது. எங்கள் அப்பா தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர், இப்போது அவர் இல்லை. அவர் சொல்லுவார், இந்த ஸ்கூல்லலாம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்துவாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் சின்ன பிள்ளைங்க இருந்தால் தெரியும். என்னங்க ஒருத்தர் 2 பேர் தான் தலையாட்டுறீங்க. மாறுவேட போட்டி, பள்ளிக்கூடத்தில் மாறுவேட போட்டி இப்போல்லாம் செட்டு செட்டாக விற்கிறாங்க. நீங்கள் போய் என்ன வேஷம் போன, விராட் கோலி வேஷம்னா அதுக்கு ஒரு செட்டு இருக்குது, அதை மட்டும் நீங்கள் போட்டுட்டு வந்துட்டா அந்த பிள்ளையை நிற்க வச்சுட்டா போகிறோம். அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ எந்த பிள்ளை எந்த வேஷம் போடணும்னு பள்ளியிலையும் சொல்ல மாட்டாங்களாம். அவங்கவுங்க அப்பா அம்மா முடிவு செஞ்சு. எங்கள் அப்பா வந்து நடுவராக இருக்கார் ஒரு மாறுவேட போட்டிக்கு. கிட்டத்தட்ட 60-70 பிள்ளைங்க வந்து மாறுவேட போட்டியில், 60ல் 59 பிள்ளைகள் பராசக்தியில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த வேஷத்தை தான் மாறுவேடமாக போட்டு அந்த வசனத்தை தான் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி திரை உலக வரலாற்றிலே இல்லை, சமூக வெளிகளிலே கூட அவ்வளவு பெரிய ஒரு உலுக்கத்தை, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு படம். அதில் அந்த வசனத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அங்கே தான் ஒரு நடிகரே வசனகர்த்தாவாக இருக்கிற போது நடக்கிற ரசவாதம் நமக்கு புரியும். இவர் பேசிக்கிட்டே வருவார் வேகமா, உனக்கு ஏன் அக்கறை, ஊரில் யாருக்கும் இல்லாத அக்கறை அப்படின்னு நடுவில் ஒரு லைன் வரும். அதை யார் கேட்கணும்? இவர் பேசிக்கிட்டே இருக்கிற போது எதிரில் இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வக்கீல் தான் அதை கேட்கணும். ஆனால் காட்சியை எப்படி அமைச்சிருப்பார்னா, அவர் எந்திரிப்பார், ஆனால் அவர் கேட்க மாட்டார். அவர் கேட்க வேண்டியதை சிவாஜி சாரே கேட்பார். உனக்கு ஏன் அக்கறை, ஊரில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்கிறீர்கள், நானே பாதிக்கப்பட்டேன். உடனே அவர் என்ன சொல்லணும்? நீ பாதிக்கப்பட்டதுனால நீ வந்துட்டியா, சுயநலம் சுயநலம் என்பீர்கள். அதையும் அவரை கேட்க விட மாட்டார். இவர் வசனத்தில் தான் அது இருக்கும், சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருந்தது. அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன், அதை போல. இதுதான் இந்த வசனம். இப்போ நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். வசனம் என்பது இப்போல்லாம் அரை வார்த்தை 2-3 வேர்ட்ஸ் கூட இல்லை இப்போ வசனத்தில். அன்றைக்கு அவ்வளவு நீளமான வசனம். இதில் பேசுகிற நடிகருக்கு ஒரு சின்ன பிரேக் கிடைச்சா நல்லா தானே இருக்கும். இவர் பேசி கொஞ்சம் நிறுத்திட்டு எதிரில் இருக்கிறவர் வந்து உனக்கே அக்கறைன்னு கேட்டு இவர் பதில் சொன்னால் அந்த காட்சிக்கு 2 கேமரா தேவையாக இருக்கும், ஒரு பிரேக் நல்லா இருக்கும் தானே. ஆனால் அப்படி எழுதலை. அவர் ஏன் எழுதலைன்னு யோசித்த போது தான் எனக்கு தெரிந்தது, அவர் ஒரு நடிகராகவே தன்னை ஒரு, இப்போ நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோங்க, ஐயா பேசிகிட்டு இருந்தார், பவர் போயிருச்சு, அவருக்கு இருந்த அனுபவத்தால் அவ்வளவு நேரம் மேடையில் அவர் நின்னார். வேற யாராவது நின்று இருந்தால் அதுக்கப்புறமும் பேர்களை தொடர்ந்து சொல்கிறார். எப்படித்தான் இவ்வளோ பேரை ஒன்றுமே எழுதாமல் சொல்கிறார். எவ்வளோ பேரை சொல்லியிருக்கோம், எவ்வளோ பேரை சொல்லலை, அது அவருடைய அனுபவத்தினால் அவருக்கு வந்து. வேறு பேச்சாளர்கள் இங்கே இருந்தால் திரும்ப அடியப்படின்னு ஃபஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒரு பிரேக் வந்தால் முன்னாடி இருந்த அந்த உணர்வு, அந்த எழுச்சி வராது. ஒரு நடிகருக்கும் அப்படித்தான். அவ்வளவு நீளமாக பேசினப்புறம் எதிரில் இருக்கிறவருக்கு அந்த டயலாக் போய்ட்டு இவருக்கு திரும்ப அந்த உணர்ச்சி வராது. ஆனால் அவர் சொல்ல வேண்டிய வசனத்தையும் இவரே சொல்லுவதாக கலைஞர் எப்படி எழுதினார் என்றார், அவருக்குள்ளே இருந்த ஒரு நடிகர் தான் அந்த ரசவாதத்தை செய்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். பொதுவாகவே எல்லா விஷயங்களிலும் மிகப்பெரிய
ஆர்வமும் கவனிப்பும் கொண்டவர். தமிழன் என்று ஒரு பத்திரிக்கை வந்தது, இப்போ வரல, அது அந்த காலத்தில் வந்தது. அந்த பத்திரிக்கையில், அது கழகத்தின் சார்பில் வந்த பத்திரிகை தான், ஆனால் அந்த பத்திரிக்கையில் ராசி பலன் வந்துருக்கு அந்த காலத்தில். இப்போ எல்லா சேனல்லையும் வருது, எல்லா பத்திரிகையிலையும் வருது. அப்போ கழகத்தின் சார்பில் வந்த ஒரு பத்திரிகையில் ராசி பலன் வந்தது என்பதே ஆச்சரியம்தான். ஒரு வாரம் என்ன இருக்குது, ஒரு ஜோதிடர் ஒருத்தர் தான் எழுதுவாராம் ஒவ்வொரு வாரமும். ஒரு வாரம் என்ன இருக்குது, அந்த ஜோதிடருக்கு உடம்பு சரியில்லை, அவர் எழுதாமல் போயிட்டார் அவர். இப்போ என்ன செய்யறது, பத்திரிக்கை அதுக்குன்னு நம்ம நிறுத்த முடியாதுல்ல. அந்த ஆசிரியர் என்ன பண்ணாராம், ஜோதிடர் இல்லைன்னா இனிமேல் புது ஜோதிடர் தேடி போக டைம் இல்லை, ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி அந்த ஜோதிடர் எழுதின ராசி பலனெல்லாம் எடுன்னு சொல்லி எடுத்தாரோம். எடுத்து மேஷத்துக்கு போட்ட பலனை மீனத்துக்கு போடு, ரிஷபத்துக்கு போட்ட பலனை கன்னிராசிக்கு போடு, அதை எடுத்து இதில் போடு, இதை எடுத்து அதில் போடு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு தானே, என்ன செய்ய முடியும் அவசரத்துக்குன்னு போட்டுட்டார். இந்த பத்திரிகை நடத்துகிறவர்கள் எல்லாருக்குமே அவங்க பத்திரிகை என்னைக்கு வருதோ அதுக்கு முந்தின நாள் தான் டென்ஷனாக இருக்கும், அப்படி தானேங்க. நாளைக்கு வார பத்திரிகை நாளைக்கு வரணும்னா முந்தின நாள் இரவு பத்திரிகை ஆசிரியருக்கு டென்ஷனாக இருக்கும். ஆனால் கட்சி சார்பில் வர்ற பத்திரிகைகளுடைய ஆசிரியர்களுக்கு முந்தின நாள் டென்ஷனாக இருக்காது, அடுத்த நாள் கார்த்தால் 6 மணிக்கு தான் டென்ஷனாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அவர் பத்திரிகையை படிச்சுட்டு ஃபோன் பண்ணுற டைம் அது. அவர் ஃபோன் பண்ணால் ஏதோ ஒரு தப்புன்னு அர்த்தம். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு ஃபோன் வந்திருக்கும், ஐயோ என்ன தப்பாச்சு, கூப்பிட்டு விட்டாராம். அந்த ஆசிரியர் போயிருக்காரு, என்னையா ஜோதிடர் இல்லையா, கொஞ்ச நாள் முன்னாடி வந்தது அப்படி இப்படி மாற்றி போட்டியான்னு கேட்டிருக்காரு. இவருக்கு பயங்கர ஆச்சரியம், எப்படி கண்டுபிடிச்சாருன்னு. ஐயா எப்படியா கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் சொன்னாராம், நீ மாற்றி போட்ட போது விருச்சிக ராசிக்கு சித்திர நட்சத்திரம்னு எழுதிட்டா, விருச்சிக ராசிக்கு சித்திர நட்சத்திரமே வராதுன்னு. இப்போ நம்பிக்கை இருக்கு இல்லை அது வேற விஷயம், அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நம்பிக்கை இல்லாத விஷயங்களை கூட அறிந்து கொள்வதில் பாகுபாடு கிடையாது. எதையும் தெரிந்திருக்க வேண்டும், எதையும் அறிந்திருக்க வேண்டும். அதில் லாஜிக்கலாக தப்பு வந்தால் அதை நிச்சயமாக சுட்டிக்காட்டி சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அந்த அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பூம்புகார் படத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பூம்புகார் படத்திலே கவுந்தி அடிகள் என்கின்ற கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். அதில் யாரை நடிக்க வைப்பது என்று பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது. இந்த போராட்டங்களுக்கு இடையில் கவுந்தி அடிகளாக நடிக்க யாரை தீர்மானிப்பது என்ற பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போது அந்த கவுந்தி அடிகளோடு சேர்ந்து அவர்கள் ஆற்றிலே போகிற காட்சிக்கான பாடலை முதலிலே எழுதிவிடலாம் என்று கலைஞர் அவர்கள் முடிவு செய்கிறார். அந்த பாடல் எத்தனை காலத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட பாடல் நீங்கள் பாருங்க. இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹிட் அடித்த ஒரு பாடல் கூட இன்றைக்கு நிற்பது இல்லை. ஆனால் எத்தனை வருடத்துக்கு முன்னால் வந்த இந்த பாடல் வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா ஓடம். அவர் எழுதுகிற அந்த ஒரு துடுப்புகள் இல்லா படகு அலைகள் அழைக்கின்ற திசையெல்லாம் போகும். எனக்கு இந்த 2 வரிகளில் இருக்கிற இலக்கியத்துவத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. துடுப்புகள் இல்லா படகு அலைகள் அழைக்கிற திசையெல்லாம் போகும், தீமையை தடுப்பவர் இல்லா வாழ்வும் அந்த படகின் நிலை போலே ஆகும். அவ்வளோதானே. இன்றைக்கு கல்லூரிகளுக்கு நாங்கள் போகிறோம், ஐயா போகிறாங்க, கவிதாவும் போகிறாங்க, கல்லூரிகளுக்கு போகிற மாணவர்களை சந்திக்கிறோம். நாங்கள் என்ன சொல்லுவது, எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு அப்படியே உட்காந்துருது. அப்படி தானே இருக்காங்க இளைஞர்கள், நீ என்ன சொல்கிறதுன்னு அப்படி தானே இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்ல வருகிற சொற்கள் வேறு சொற்களாக இருக்கலாம், ஆனால் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த வயசுலடா தம்பி நீ எது பண்ணினாலும் சரின்னு உனக்கு தோணும். ஆனால் இப்போ நீ அதை விட்டுட்டான்னு வச்சுக்க, வாழ்க்கையில் நாளைக்கு உன் வாழ்க்கையை உன்னால் திரும்ப உன் கைக்குள்ளே கொண்டு வரவே முடியாது என்று சொல்லிவிட்டு அதற்கு மேற்கோள் காட்டுகிற பாடலாக இந்த பாடலை இன்னமும் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கலைஞர் அவர்களினுடைய எழுத்துக்கான ஆயுட்காலம் எவ்வளவு இருக்கிறது என்று பாருங்கள். ரங்கூன் ராதா அறிஞர் அண்ணாவினுடைய கதை தான் அது. திரைப்படமாக வந்தபோது கலைஞர் தான் அதுக்கு வசனம் எழுதினார். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் லைட்டிங் என்ற வார்த்தையை ரொம்ப பிரபலமான வார்த்தையாக சொன்னாங்க. கேஸ் லைட்டிங்னா என்ன தெரியுமா? ஒரு கணவன் மனைவி அல்ல, ஒரு காதலன் காதலி, அந்த மனைவியோ காதலியோ அந்த ஆள்
உனக்கு மூளை சரியில்லைன்னு சொல்லி அவளையே நம்ப வச்சிருவான். அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அவன் நல்லா தான் இருப்பா, ஓயாமல் அவளை தப்பு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது, குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. சொல்லி 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 ஒரு கட்டத்தில் அவளே ஆமாம் எனக்கு விவரம் பத்தாது போல இருக்கு, எனக்கு அவ்வளோ அறிவில்லை போல இருக்கு, நான் கொஞ்சம் ஏன்னா அவள் சொல்லிகிட்டே இருக்கா நீ லூசுன்னு இவ்வளோ நம்ப ஆரம்பிச்சிடா நான் லூசுன்னு. இவ்வளவு நான் சொன்னேன்ல நீளம், அதற்கான ஒரு சொல் தான் கேஸ் லைட்டு. ரங்கூன் ராதா படத்தில் இவ்வளவு காலம் முன்னாடி வந்த படத்தில் கேஸ் லைட்டிங்க ஒரு கான்செப்ட் ஆக்கியிருக்கார். அதில் கதாநாயகியாக நடிக்கிற பானுமதி அவர்கள் ரொம்ப நல்ல புத்திசாலியான பொண்ணு. அதில் வில்லன் வந்து சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள், அவங்க தான் கணவராக நடிப்பாங்க. அவருக்கு திட்டம் என்னென்னா இவங்களோட தங்கையை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றது அவரோட திட்டம். அதனால் இவங்களை எப்படி சீன்லேருந்து எலிமினேட் பண்ணுறது, ஓயாமல் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீ பணத்தை கொண்டு போய் வையுமாங்க, அந்த அம்மா போய் பணத்தை ஒரு இடத்துல பூட்டி வச்சுருக்கோம். இவரே இன்னொரு சாவியை யூஸ் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுவார். அடுத்த நாள் காலையில் சொல்லுவார் நான் பணம் கொடுத்தாலே எடுத்துகிட்டு வாங்க. அந்த அம்மா போய் பார்த்தா அங்கே பணம் இருக்காது. நீ வேறு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுப்பா, அதனால தான் சொல்கிறேன் உனக்கு மூளை சரியில்லைன்னு சொல்கிறேன்னா அந்த அம்மாவே நம்ப ஆரம்பிச்சிடும். சரி எனக்கு உண்மையிலே மூளை சரியில்லை. அதனால் அந்த அம்மா தனியாக போயிடும். கணவனுடைய அன்பை எப்படியாவது பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தால் ஒரு கடிதம் எழுது, கலைஞர் வசனம் எழுதுறாரு. என்ன சொன்னால் அந்த காலத்து பெண்ணு, இன்றைக்கு நாமெல்லாம் அப்படி இல்லை, நாமலா போடா அந்த ரேஞ்சுக்கு வந்தாச்சு. ஆனால் அந்த காலத்து பெண், அவளுக்கு வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் கிடையாது, காப்பாற்றுகிறவர்கள் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை சொன்னால் கணவன் மனம் திருந்திருவான்னு நம்பி அந்த அபலை பெண் எழுதுகிறாள். நான் முழுகாமல் இருக்கிறேன், அப்படி அந்த சொற்றொடர் அன்றைக்கு உண்டு, முழுகாமல் இருக்கிறேன். பதிலுக்கு இவர் வசனம் எழுதுறாரு. பதிலுக்கு சிவாஜி சார் வந்து அவன் தம்மாக்கு நான் உன்னை எப்போதோ முழுகி விட்டேன் என்று வசனம் எழுதுகிறேன். அந்த வசனத்தை எழுதுகிறவர் ஹீரோவா வில்லனா எதுவாக இருந்தாலும் சரி, நான் அவர்களினுடைய மனத்துக்குள்ளே போய் பார்த்து அந்த நிலையிலே அவர் எதை சொல்லுவாரோ அதை எழுதுவது தான் கலைஞர் அவர்களினுடைய ஸ்பெஷாலிட்டியாக இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது மணமகள்னு நினைக்கிறேன், படம் பேர் சரியாக ஞாபகம், ரொம்ப பிடித்த வசனம். இப்போவும் கூட சில சமயம் நான் அதை சொல்லிப்பேன். அந்த படத்துக்கு அவர் வசனம் எழுதினதே ஒரு கதை தான். ஒரு திருமண நிகழ்ச்சியில் போய் கலைவாணர் உட்கார்ந்துருக்காரு, மதுரம் அக்கா பக்கத்தில் இருக்காங்க. ஒரு 4 நாற்காலி தள்ளி கலைஞர் உட்கார்ந்துருக்காரு. கலைவாணர் அங்கேருந்து கேட்குறாரு, மணமகள்னு ஒரு படம் எழுத போகிற, நீ வசனம் எழுதுறியான்னு சொல்லி கேட்குறாரு. அதை ஒரு எவ்வளவு சன்மானன்றதை ஒரு துண்டு சீட்டில் கலைவாணர் ஐயா எழுதி கொடுக்குறாரு. அந்த துண்டு சீட்டில் என்ன எழுதியிருந்தான்னா 00000 0, 4 0 போட்டு கொடுத்துருக்காரு. என்ன அர்த்தம்? சன்மானம்லாம் ஒன்றும் கிடையாது, நீ எழுதுவியான்னு அர்த்தம். அது வந்த உடனே கலைஞர் அதை பார்த்து தாராளமாக எழுதுறேன்னு சொல்லிட்டு 4 0க்கு முன்னாடி ஒரு 1 போட்டு திருப்பி கொடுத்துட்டார். அந்த காலத்தில் அது பெரிய தொகை தானே. அந்த நேரத்தில் அந்த சாதுரியத்தை ரசித்து கலைவாணர் அவரை மணமகள் படத்துக்கு எழுத சொன்னார். அதில் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த விஷயம் அவர் எழுதுறாரு, இந்த உலகம் என்பது ஒரு விசித்திரமான கண்ணாடி. எவ்வளோ நல்லவது! இந்த உலகம் என்பது விசித்திரமான கண்ணாடி, நீ அழும்போது அது சிரிக்கும், நீ சிரிக்கும் போது அது அழும் என்று எழுதினார். நாம் இன்றைக்கும் வாழ்க்கையிலே இதைத்தான் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் என்பது நாம் வீட்டிலே மாட்டி இருக்கிற நிலைக்கண்ணாடி அல்ல. நம் வீட்டிலே மாட்டி இருக்கிற நிலைக்கண்ணாடி, நாம் சிரித்தால் அது சிரிக்கிறது, நாம் அழுதால் அது அழுகிறது. ஆனால் உலகம் என்கின்ற கண்ணாடி, நீ சிரிக்கும் போது அது அழுகிறது, நீ அழும்போது அது சிரிக்கிறது. அந்த உலகத்திலே தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும், வேறு வழி இல்லை. அப்போ உண்மையிலே நாம் சிரிக்கிறோமா நாம் அழறோமான்றது உலகத்துக்கு தெரியாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் புத்திசாலித்தனமான வாழ்க்கை. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் உயர்ந்தால் எல்லாரும் மகிழ்வார்கள் என்று நம்பாதீர்கள். நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறனா உலகமே உனக்கு அழுன்னு தயவு செஞ்சு நினைக்காத. நேரம் அப்படியா அப்படின்ட்டு அப்போவே எனக்கு தெரியும், இவ ஆடின அடுத்துக்கு இப்படி தான் இருக்குன்னு அப்படி தானே சொல்லுவாங்க. உறவுகாரங்களை அப்படி தானே சொல்கிறாங்க, நண்பர்கள் அப்படித்தானே. அப்போ சிரிச்ச மாதிரியே இருக்கணும். அதுதான் அந்த வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி. திரும்பவும் இந்த படத்துக்கு தான் வர வேண்டி இருக்கிறது, பராசக்தி படத்துக்கு. பண்டரிபாய் அவர்கள் சிவாஜி கணேசனை ஒரு இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறார். அவர் ரொம்ப ஆளே ஒடுங்கி போய் வர்றார். வந்த உடனே எப்படி இருக்கிற நீ, இப்படி ஆகிட்டீங்கன்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க நீ? அவர் பதில் சொல்லுகிறார், முத்து குளிக்க வேண்டும் என்று போய் கிளிஞ்சல்களோடு திரும்பி வந்தவனைப் போல நான் இருக்கிறேன் என்று அதற்கு பதில் சொல்லுகிறார். அப்போ எழுதியது எதுவானாலும் அதில் இருக்கிற கவித்துவம் நம் நெஞ்சத்தை கவருகிறது. நிறைவாக நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு செய்தி,
கலைஞர் அவர்கள் நமக்கு செய்ததை பற்றி 2 கருத்துக்கள் எல்லா அரசியல் மேடையிலும் இருக்கு. ஆனால் ஒன்றுக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். திருக்குறளை தமிழர் வாழ்வினுடைய மையப்புள்ளியாக கொண்டு வந்த ஒரு இயக்கத்தை கலைஞர் கையிலே எடுத்து நடத்தினார். இப்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற ஒரு ஆங்கில நாளிதழில் திருக்குறளுக்காக ஒவ்வொரு வாரமும் நான் ஆங்கிலத்திலே அதை பற்றி எழுதுகிறேன். நான் ஒன்றும் பெரிய எழுத்தாளர்லாம் கிடையாது, முயற்சி செய்கிறேன், அவ்வளோதான். அது மற்றவர்களுக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, எனக்கு திருக்குறளை பற்றி ஒரு புது வெளிச்சத்தை அது கொடுத்துருக்கு. இதே திருக்குறள் தான் நான் 2ஆம் கிளாஸில் மனப்பாட பகுதியாக படித்தேன், 5ஆம் கிளாஸில் பேச்சு போட்டிக்காக அதை ஒப்பித்தேன், அப்புறம் கம்பன் கழக போட்டிக்கு நான் போன போது கல்லூரியில் திருக்குறளை பற்றி அதே திருக்குறள் தான். ஆனால் இப்போது வாழ்க்கையினுடைய நடுத்தர வயதில் நான் நிற்கிற போது அதே குறளுக்கு வேறு வேறு வெளிச்சங்கள் கிடைக்கின்றன, வேறு வேறு பொருட்கள் புலப்படுகின்றன. வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று தெரிகிறது. நீங்கள் இன்றைக்கும் எந்த திருக்குறளுக்கும் எடுத்து கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா 5 பேரினுடைய உரை தான் முதல்ல வரும். அதில் எங்கள் நடுவரனுடைய உரையும் ஒன்று என்பதில் எனக்கு ரொம்ப பெருமை. தலைவர் கலைஞர் அவர்களினுடைய உரை கட்டாயமாக இருக்கும். அது ஒரு புது பார்வையை கொடுக்கும். அந்த பார்வையோடு நீங்கள் ஒத்து போகிறீங்களா இல்லையான்றது உங்களுடைய தேர்வு. ஆனால் புது பார்வை அது ரொம்ப முக்கியம் இல்லை. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான குறள், நான் நீளமாக பேச மாட்டேன், ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பல்லக்கில் உட்காந்து போகிறவன் இருக்கான், பல்லக்கை தூக்கிட்டு போகிறவன் இருக்கான். எது அறத்தினுடைய வழி அப்படின்னு சொல்ல வேண்டாம் தானே? இவ்வளோதான் குறளினுடைய பொருள். இதற்கு பல பேர் எழுதிய உரை எப்படி என்றால், முந்தைய பிறவியிலே நீ செய்த நல்வினைகள் தீவினைகளை பொறுத்து இந்த பிறவியில் நீ ஒன்று பல்லக்கு மேலே உட்காந்துருப்ப, இல்லை பல்லக்க தூக்கிட்டு போ, அப்படி தான் நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த உரை சரியா தவறா என்பது அவரவர்களினுடைய பார்வையை பொறுத்தது. கலைஞர் இதற்கு உரை எழுதுகின்றார். அறத்தினுடைய பாதை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு கேள்வி வருது. நல்ல வேலையை செஞ்சால் நல்லவனா வாழ்ந்தா என்ன அந்த கேள்வி வருது இல்லை நமக்கு. என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அந்த வழியாக வாழாதவெல்லாம் கூட நல்லா தானே இருக்கான். அப்போ என்ன கிடைக்கும்? அந்த கேள்வி வருது இல்லை. கலைஞர் உரையில் எழுதுகின்றார், பல்லக்கில் உட்கார்ந்து போகிறவனுடைய பயணம் இலகுவாக இருப்பதைப் போல அறச்செயல்களை நீ செய்தால் உன்னுடைய வாழ்க்கை இலகுவாக இருக்கும். அதை தூக்கி கொண்டு போகிறவன் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு போகிறான். நீ தீய செயல்களை செய்கிற போது உன்னுடைய பயணமும் அப்படிதான் இருக்கும். அப்போது நீ செய்த தீவினையும் நல்வினையும் திரும்பி வருகிறது என்ற கருத்தாக்கத்தில் கலைஞருக்கு நம்பிக்கை கிடையாது. அவர் அதை எப்படி சொல்லுகிறார்? அதற்கும் அந்த குறளில் இடம் இருக்கிறது. அதை எப்படி சொல்லிவிட்டார் என்றால், எது அறத்தின் வழி என்று உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா, அதன் வழி நீ சென்றால் வாழ்க்கை ஈஸியாக இருக்கும், இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்படியும் அந்த குறளை பார்ப்பதற்கான ஒரு சாளரத்தை, ஒரு ஜன்னலை கலைஞர் திறந்து வைப்பதை பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு தாயாக மாறிய போது எனக்கு கிடைத்த அனுபவம் அது சொல்லிட்டு நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். என்னுடைய கணவர் ரொம்ப இந்த ஹைஜீன்லாம் பார்ப்பார். ஒரு இடத்துக்கு ஒரு தண்ணியை கொடுத்தாக்க நாமெல்லாம் அந்த தண்ணியை அப்படி குடிச்சிடுவோம், இல்லை வேண்டாம்னு சொல்லிவிடும். அவர் முதல்ல கேட்பார், இது என்ன கம்பெனி, இது தேதி இருக்கா, இதில் என்ன வாங்கினாலும் அதனுடைய சுகாதாரத்தை பற்றி அவருக்கு. சில பேர் அப்படி இருப்பாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. இது எப்போ எக்ஸ்பைரி டேட் பார்த்தியான்னு கேட்காம ஒரு பொருளை கூட அவர் சாப்பிட மாட்டார். அவ்வளோ தூரம் சுத்தம் பார்க்கிறவருக்கு நானும் சமைக்கிற போது ரொம்ப சுத்தம் பார்த்து கையை 10 தடவை, இதெல்லாம் கொரோனா வரத்துக்கு முந்தி நான் சொல்கிறது. என் பிள்ளைங்களை சின்ன பிள்ளையாக இருந்த போது அப்போவே கையை எங்கள் வீட்டில் 10 தடவை கழுவிக்கிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ண, அப்படி தான் எங்கள் வீட்டில். அப்படி இருந்த என்னுடைய கணவர், என்னுடைய மகள் பிறந்த போது அவள் நல்லா மண்ணில் விளையாடி கையெல்லாம் முழுக்க அப்படியே சொதன்னு மண் என்னென்னலாம் இருந்ததோ தெரியாது மண்ணில் அப்படியே வந்தா. அவர் சாப்பிட்ருக்கிற சாப்பாட்டில் அந்த தட்டில் அப்படியே வச்சு அவள் ஒரு வாய் சாப்பிட்டா. நான் நினச்சேன் அடி வாங்க போகிறேன். இது மட்டும் அடித்ததில்லை, அவர் அடிக்க மாட்டார், இன்றைக்கி அடி வாங்க போகிறான்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், நம்மளைத்தான் காய்ச்சின்னு காய்ச்சுவாங்களே தவிர மகள்களை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அதை சந்தோஷமாக திரும்பவும் அவர் சாப்பிட்டார். இந்த செய்தியை மனசில் இருந்தது. ஆனால் கலைஞர் எழுதிய குறளோவியத்தில் கிட்டத்தட்ட இதையே பதிவு செய்திருக்கிறார். உழவன் ஒருவன் வேலைக்கு நடுவிலே மனைவி சோறு கொண்டு வருகிறாள். அந்த சோற்றை பிரிப்பதற்குள் தவழ்ந்து வருகிற குழந்தை சேற்றை எடுத்து அந்த உணவிலே போட்டு விடுகிறது. அதற்கு பிறகு அந்த உணவை சாப்பிடுகிற அந்த தகப்பன் சொல்லலாம், முந்தைய விட இந்த சோறு இப்போத்தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறான். அமிழ்தினும் ஆற்றலினதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ் என்கின்ற குறளுக்கு ஒரு கவிதையாகவே, ஒரு ஓவியத்தை வரைவது போலவே குறளோவியத்தை எழுதியிருந்தார். இப்படி அடுக்கடுக்காக அவருடைய இலக்கிய பணியையும் திரைப்பணியையும் சொல்லுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. இந்த மன்றத்திலே எனக்கும் ஒரு இடம் கொடுத்த
அத்தனை பேருக்கும் சொல்வேந்தர் ஐயா அவர்களுக்கும் அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் திரும்பவும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.